இப்போ என்னன்னா ஆர்பிட்ரரி செகண்ட் கேஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் பாய்சன் வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். சரிங்களா? ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ரெண்டு கேஸாக டிவைட் ஆகுது. மேபி ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன ஆகும், ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடி பிடிஏ கிடைக்கும். என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடி ஈக்குவேஷனாக கிடைக்கும். அது ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனாக வந்ததுன்னா அது என்ன ஈக்குவேஷனாக கிடைக்கும்? செகண்ட் ஆர்டர் பிடிஏ கிடைக்கும். அதே மாதிரி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்னாச்சு? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து இங்க என்ன சொன்னேன், டூவா இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா டூவா இருந்துச்சுன்னா என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஆர்டர். கரெக்டுங்களா? டூவா இருந்துச்சுன்னா என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஏ ஆகுது. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஏ ஆகுது. அதே த்ரீ இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? செகண்ட் ஆர்டர் பிடிஏ ஆகும். சரிங்களா? செகண்ட் ஆர்டர் பிடிஏ ஆகும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆகும். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்னது? டூவா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆர்டர், த்ரீயா இருந்தா செகண்ட் ஆர்டர். ஸோ அதே ஐடியாக்கு இங்க வந்தீங்கன்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் தான் செகண்ட் ஆர்டர். சரியா? ஓகே சார். சார் அது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? சார் அது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா z ஈக்குவல் டு எக்ஸாம்பிள் இது f ஆஃப் y பை s, f ஆஃப் y பை s. இப்போ எத்தனை ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்? ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வருது. சரிங்களா? ஒரே ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். அப்போ இது என்ன பண்ணலாம்? ரெண்டு கேஸ் தான். இதை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிறீங்க, ஈக்குவேஷன் ஒன்று. அப்போ என்ன பண்ணுறீங்க? டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்னடா கிடைக்கும்? அப்போ டோ இஜெட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டி. அப்போ இதை டெரிவேட்டிவ் பண்ண என்ன கிடைக்கும்? எஃப் டேஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் இருக்குது. அப்போ என்னாச்சு? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இது சைன் ரூல், ஆல்ரெடி லாய் கிளாஸ் படிச்சிருக்கீங்க. இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இது வந்து சைன் ரூல் அப்ளை பண்ணுறோம். சரியாம்மா? ஓகே சார். அப்போ என்ன செய்யணும்னு தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இங்கே ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட். என்ன கிடைக்கும்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஒன் பை எக்ஸ். சரியாம்மா? தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு ஒய். ஒன் பை எக்ஸோட டெரிவேட்டிவ் என்னடாக்குன்னு? ஒன் பை எக்ஸ்டா? ஒன் பை எக்ஸ் எப்படி முடியுது? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன். அப்போ இங்கே என்னோட வேல்யூ என்ன? அப்போ சொல்கிறாங்க -1 சார். -1 பை -1 -1 பை x ஸ்கொயர். -1 பை x ஸ்கொயர். கரெக்டா? இது வந்து ஈக்குவேஷன் 2 வெச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? இது பார்ஷியல், முன்னாடி பார்ஷியல். அது என்ன? பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y க்கு பண்றோம். இதே அடுத்து y பண்றோம். y க்கு பண்ணுவோம். இது ஈக்குவேஷன் 1 தான். அப்ப என்னாச்சு? டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y னா அது வந்து q ன்னு வெச்சுக்கணும். டோ z பை டோ y என்ன கிடைக்கும்? f dash of y by x into dou by dou y of y by x. கரெக்டாமா? இப்போ எது கான்ஸ்டன்ட்? வித் ரெஸ்பெக்ட் டு yங்கிறது போது 1 by x தான் கான்ஸ்டன்ட். 1 by x x தான் 1 by x. 1 by x கான்ஸ்டன்ட். 1 by x so f dash of y by x. அப்ப dou by dou y of y. அப்ப dou by dou y of y ஓட வேல்யூ என்ன? 1. இது வந்து டைரக்டா 1. 1 சார். சரி, அப்ப என்ன சொல்றாங்க? q equal to 1 by x into f dash of y by x. f dash of y by x. இப்போ என்ன பண்றாங்கன்னா கம்பேர் பண்றாங்க. இது வந்து p ஓட வேல்யூ, இது வந்து q ஓட வேல்யூ. அப்ப நமக்கு எது ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்? ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் பார்த்தா f தான். அப்ப நம்மளோட ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வந்து எலிமினேட் பண்றதும் நம்மளோட எய்ம். இங்க f dash இருக்குது, இதுலயும் f dash இருக்குது, எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா 2 divided by 3 2 divided by 3 போட்டு என்ன கிடைக்கும்? சொல்லுமா கண்ணு? 2 divided by 3 போட்டு என்ன கிடைக்கும்? p by q. so f dash of y by x y by x கேன்சல் ஆயிடும் சார். அதை நம்ம போட்டுடலாம், ஒரு நிமிஷம் போட்டுடலாம். கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட் தான். f dash of y by x f dash of y by x இங்க என்ன கிடைக்குது? minus y by x ஸ்கொயர் நியூமரேட்டர்ல, டினாமினேட்டர்ல 1 by x. கரெக்ட்டா? ஆமா சார். இப்போ நீ சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க? f dash-உம் f dash-உம் கேன்சல் ஆயிடும். ஒரு x கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டா? ஒரு x கேன்சல். ஆமா சார், அங்க ஒரு x கேன்சல் ஆயிடும். நமக்கு என்னடா கண்டுபிடிக்குது? p by q is equal to minus y by x. minus y by x. அப்ப ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, என்னாச்சு? px equal to minus qy minus y qy. px plus qy plus qy equal to 0. This is a corresponding PDE equation of the given equation. சரியாமா?
சார் நம்மளோட கேம் இப்போ 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா என்ன பண்ணணும்? அந்த கான்ஸ்டன்ட் டைமை எலிமினேட் பண்ணிட்டு போகிறது. கரெக்டுங்களா? ஃபார்மேஷன் ஆஃப் பிடிங்கிறது என்னது? ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இருக்குதுன்னா அந்த ஏங்கிற கான்ஸ்டன்ட் டைமையும் பிங்கிற கான்ஸ்டன்ட் டைமையும் எலிமினேட் பண்ணிட்டு நம்ம எழுத வேணும். அதான் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டோட இருக்கு. கரெக்டுங்களா? இது ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா, இந்த எஃப்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் டைம் வரணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபார்மேஷன் ஆஃப் த பிடியோட மெயின் கான்செப்ட். எது வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் அல்லது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்டாக இருக்குதோ அதை வந்து நம்ம எவ்வளோ டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு நம்ம வந்து அதை எலிமினேட் பண்ணிட்டா அதை எலிமினேட் பண்ணிட்டு டெரிவேட்டிவ் டைம் கொண்டு வந்துட்டோம்னா தட் இஸ் கால்ட் பிடி. அதர்வைஸ் இட்ஸ் நாட் பிடி.